வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேற்று வீடியோவில் வந்து பேக் கட்டிங் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரண்ட் கட்டிங் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை வந்து அப்படியே என்ன செய்கிறேன்னா அதோட இது வந்து நேர் கட்டிங். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து சாதா ப்ளவுஸ் தான். சாதா ப்ளவுஸில் வந்து நேர் கட்டிங் தான் பண்ண போகிறோம். நான் ப்ளவுஸ் பின் பீஸை எப்படி அப்படியே அதில் உள்ளதை அப்படியே நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக் சைடு இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அங்கிட்டு நம்ம பேக்கில் நெக் வரைஞ்சிருந்தோம்ல அந்த சைடு அதை கொஞ்சம் நம்ம மேலே ஏற்றி தான் நம்ம வந்து வரையணும். ஏன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து பேக் நெக்கை விட வந்து ஃப்ரண்ட் நெக்கு கொஞ்சம் அளவு குறைவாக தான் இருக்கும். பேக் நெக் வந்து நம்ம இறக்கமாக இருக்கும், ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் ஏறி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த வரைஞ்சோடனே பேக் பீஸை நான் வந்து அப்படியே எடுத்துகிட்டு இப்போ என்ன செய்கிறேன்னா அப்படியே ஸ்கேல் வச்சு என்ன செய்கிறேன், அந்த நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம் பார்த்திங்களா, 1/2 இன்ச்சை ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ நெக்கு வரைய போகிறேன். ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து நெக்கு எப்படி வரையன்னா நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கணும். அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு பேக்கும் நெக்கும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணுற அந்த லைன் இருக்கும் பாருங்கள். இப்போ நான் காட்டுவேன் பாருங்கள். அந்த லைனை அப்படியே அந்த நம்ம இந்த இதில் வச்சோம் பார்த்திங்களா, அதே மாதிரி வைக்கணும். அந்த இடத்துல வச்சு அப்படியே லைட்டாக அப்படி நேராக கொண்டு வந்து கர்வ் எங்கே வருதோ அங்கே கர்வ் பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேல் எடுத்து நேராக ஒரு கோடு வரைஞ்சி இந்த பக்கம் வரும், நெக்லேருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்கன்னா பேக்கில் வந்து நம்ம ஷோல்ட்ரு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கணும். பார்த்தா அங்கே வந்து 2.25க்கு ஒரு கோடு இருந்துச்சு. சரிங்களா? இப்போ நம்ம அந்த 2.25 இங்கே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து பேக் பீஸ் வந்து சுற்றி தான் நம்ம மார்க் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு அளவுகள் வந்து சின்ன சின்ன அளவுகள் கூடுதல் குறைவு இருக்கத்தான் செய்யும். நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக அதை செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கணும். லைன் போட்டு ஆம்கோல் வரைஞ்சது இருக்குது பார்த்திங்களா, ஆம்கோலை ஜாயின் பண்ணி விடணும். இங்கிட்டு நம்ம அந்த போடுற மாதிரி ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம ஆம்கோல் ரவுண்டு ஆம்கோல் லென்த் வந்து இருக்கான்னு செக் பண்ணிடணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நம்ம குடைவோம் பார்த்திங்களா, கைக்கும் முன் பீஸுக்கு மட்டும் 1/2 இன்ச்சு குடைவோம். சரிங்களா? சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி நான் 1/2 இன்ச்சுக்கு குடஞ்சிட்டு இப்போ நெக்கு எவ்வளோ இருக்குது, நெக் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்து, ஏன்னா அங்கேயுமே நம்ம கரெக்டான அளவத்தை மார்க் பண்ணணும். அங்கேயே 2.25க்கு ஒரு கோடு இருந்துச்சு, அதே 2.25 அளவை நான் வந்து குறிச்சிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா கூடுதல் இருந்துச்சுன்னா கழுத்து அப்புறம் சரிவாயிரும், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா பேக்கோட ஹைட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறப்ப 11.25 இருந்துச்சு இந்த ப்ளவுஸோட அளவில். அப்போ நம்ம அப்படியே 1 இன்ச்சு குறைச்சிக்கிட்டு 10.25 ப்ளஸ் 1/2 11.25 மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம என்ன செய்கிறோம், அதில் வந்து ஒரு லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ப்ளவுஸ் எடுத்து அந்த முன் பீஸில் கொக்கி பட்டின்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த இது வரணும். இப்போ வந்து நான் வந்து டாட்டுக்கு வந்து 4 இன்ச்சை மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு சைடு எவ்வளோ மார்க்னா நான் ப்ளவுஸை எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். வச்சு நம்ம அந்த பட்டியும் ப்ளவுஸ் பீஸ் ஜாயிண்ட்டையும் அந்த மார்க் பண்ணிடுறோம். இது வந்து ரெடி அளவு. அதில் இருந்து ஒரு 3/4 இன்ச்சு நம்ம வந்து கீழே இறக்கி குறிச்சிக்கணும். நான் வந்து அப்படி பண்ணாமல் 2 பக்கமே 1/2 இன்ச் நான் வந்து சேம் அலவன்ஸாக மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேயும் 1/2 அங்கேயும் 1/2 மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்டையும் நான் என்ன செஞ்சிடறேன்னா ஜாயின் பண்ணுறேன். சரிங்களா? கொக்கி பீஸு இந்த வந்து சைடு, இது வந்து நம்ம ஆம்கோல் வந்து சைடு பீஸையும் என்ன செஞ்சிடும், நம்ம வந்து மார்க் பண்ணிடுறோம். சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக்கு வரைகிறோம். நெக்கு அதே மாதிரி தான் அப்படியே அழகாக டாட்டாக போட்டு நீங்கள் அப்படியே என்ன செஞ்சு கர்வாக வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அப்படியே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ப்ளவுஸை வெட்டிடுறோம். ப்ளவுஸை வெட்டினதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் கை வெட்ட போகிறேன். இது வந்து பேக் வந்து ஓப்பன் சைடு அப்படியே நம்மளை பார்த்தாக்கெலாம் மடக்கணும். மடக்கிறப்ப இந்த பக்கம் ஃபோல்டிங் சைஸ் இருக்கணும். இங்கிட்டு வந்து 2 இதாக நம்ம மடக்கணும் பார்த்திங்களா, அந்த இதுவும் அந்த ஒரு ஃபோல்டிங் மட்டும் இருக்கணும். இது சாதா ப்ளவுஸுங்காண்டி நான் வந்து 1/2 இன்ச்சுக்கு அளவுக்கு ஒரு லைன் வரைகிறேன். சரிங்களா? வரைஞ்சிட்டு மடக்கி தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு நான் வந்து அளவு வந்து கோடு லைன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸை அப்படியே வச்சு அதாவது என்ன சுருக்கம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும், ப்ளவுஸ் அப்படியே இந்த கோட்டு மேலேயே வைக்கணும். கையை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள்.
ஸ்லீவ் ரவுண்டை முதல்ல மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோட லென்த்து ரெடி அளவை மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு நம்ம வந்து அளக்கணும். சரிங்களா? அங்கேயே அளந்து மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த ஸ்லீவும் முன் பீஸும் ஜாயிண்ட் ஆகும் பார்த்தீங்களா, அங்கே ஒரு டாட்டு. நான் வந்து ப்ளவுஸை வந்து திருப்பி தான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஏன்னா அளவு கொஞ்சம் கொஞ்சம் கூடுதல் குறைவு வரும்ல, அதனால். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு லைன் போட்டு இப்போ ப்ளவுஸு ஸ்லீவோட லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதிலேருந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, அளந்து பார்த்தப்ப ஸ்லீவும் கரெக்டாக வருதா நான் வந்து அளந்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அளந்துக்கிட்டு அதுலேருந்து 3 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கீழே வந்து குறைக்கணும். குறைச்சிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மார்க் பண்ணிலேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஸ்லீவோட ரவுண்டு என்னன்னு பார்க்குறேன் நான் வந்து. சரிங்களா? ஸ்லீவோட ரவுண்டு வந்து இங்கே வந்து எனக்கு 5 இன்ச் இருக்குது. எத்தனை இருந்துச்சுன்னா 5 இன்ச் இருக்குது. 5 இன்ச் இருக்குது. அதிலேருந்து இது வந்து சின்ன ப்ளவுஸ், அவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்க தான், கொஞ்சம் ஒல்லியாகவும் இருப்பாங்க. அதனால் நான் 1 இன்ச்சு மட்டும் அவங்களுக்கு கூட்டிக்கிறேன். அப்போ 6 இன்ச்சு அவங்களுக்கு வந்து கூட்டி அந்த கையோடைய லென்த்தையும் அந்த ஆம்கோல் ஸ்லீவ் இதையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்கிறேன்னா, இப்போ இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கேல் வச்சு அதுக்கு இதுக்கு ஒரு டாட் பண்ணிக்கோங்க. டாட்டையும் நீங்கள் மேட்ச் பண்ணிட்டு இப்போ அப்படியே கேர்வாக அப்படியே பொறுமையாக வரையணும். அழகாக வரையணும். வரைஞ்சி அப்படியே நம்ம என்ன செய்யணும், கீழே குடையிறதுக்குன்னு ஒரு 1/2 இன்ச்சு நான் கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நான் அப்படியே அதிலேயே நான் குடஞ்சி விட்ருவேன். குடஞ்சி அப்படியே வெட்டிடுவோம். அவ்வளோதான்.